నాయగర్పట్టి టంగ్స్టన్ మినరల్ బ్లాక్ ఆక్షన్ రద్దు చేయ డిసిషన్ చేయబడదు. ரத்து செய்யப்பட்டது வெற்றி வெற்றி மக்களின் போராட்டம். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவியுங்க. வெற்றி பெறும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற இந்த அரிட்டாப்பட்டி மக்களினுடைய போராட்ட குணம் என்பது உண்மையிலேயே தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு உலகத்திற்கு முன்னோடியான போராட்டமாக நம்முடைய போராட்டம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. மதுரை மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்தது. விளைநிலங்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் அழிக்கும் டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து 48 கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து டங்ஸ்டன் திட்டம் வராது என பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்து வாக்குறுதி அளித்தார். அதன் முயற்சியாக மத்திய இணையமைச்சர் முருகன், பாஜக தலைவர் அண்ணாமலை, பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் மற்றும் கிராம மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழு டெல்லி புறப்பட்டு சென்றது. அங்கு மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டியை டெல்லியில் நேரில் சந்தித்து டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தினர். அதை ஏற்று டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது. கிராம மக்களிடம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அண்ணாமலை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய உதவிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மதுரை வெள்ளாளப்பட்டியில் நடைபெற்றது. இதில் மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி, அண்ணாமலை, பேராசிரியர் ராமசீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். नमस्ते अंबलकारों जनवरी 22 इन दिल्ली ऑफिस मदुरै சேர்ந்த அம்பலக்காரர்கள் சந்தித்தேன். நாயகர்பட்டி டங்ஸ்டன் மினரல் பார்க் கிட்ட பல ஹெரிடேஜ் கல்ச்சரல் செட்ஸ் இருக்கும் அம்பலக்காரர்கள் எனக்கு சொன்னார். December 25th last year, Nal Ministry of Mines would have press release for representations Vandirikko against the action of the block in Ponnango, January 22nd, 25 year meeting law Ambara Kalalagal in the Nayagarpatti tungsten block
ஆக்ஷன் கேன்சல் பண்ணணும் என்று ரிக்வெஸ்ட் செய்தாங்கோ. PM Modi and Government of India biodiversity heritage protection को complete full support செய்யறோம். PM Modi and government detailed discussions பிறகு நாகர்பட்டி டங்ஸ்டன் மினரல் பிளாக் ஆக்ஷன் அனல் செய்யறோம். இதற்கு செய்ய டிசிஷன்ஸ் செய்யப்படுகிறது. ஜனவரி 23 தேதியே இந்த ஆக்ஷன் ரத்து செய்ய டிசிஷன் செய்யப்படுது. டெல்லி போனாங்கல்ல, அந்த 7 பேரில் என் வீட்டுக்காரர் ஒருத்தவங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஹேண்டில் பண்ணுறது எந்த தலைவர்களும் பண்ணலை. அவங்க அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அவ்வளோ டீலேருந்து எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து அவ்வளோவும் இது பண்ணி நீட்டாக ஹேண்டில் பண்ணி இவ்வளோ இந்த பார்ட்டி மாதிரி எந்த பார்ட்டியும் நடக்கலை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். நான் வந்து ஒரு விவசாயி. இந்த விவசாயத்தை முழுமையாக இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து எல்லாத்தையுமே மக்களை பாதிக்க விடணும் அப்படின்ற திட்டத்தை வகுத்து சுரங்கம் பண்ணுற ஒரு ஏலத்தை ஆரம்பித்து மக்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு உருவாக்கி எல்லா அரசியல்வாதியும் எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அண்ணாமலைஜி வந்து நீங்கள்லாம் கவலைப்படாமல் இருங்க, மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த திட்டத்தை பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்கிறதுக்கான வழிமுறையை பார்த்து அம்பலார்கள்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த திட்டத்தை ரத்து செஞ்சு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஐயா நரேந்திர மோடி ஐயா தலைமையில் நடந்த விஷயமும் வேறு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மக்களோட மக்களாண்டு இந்த விழாவில் பங்கு கொண்டுட்டு வெள்ளி விழா கொண்டாடி சந்தோஷம் போயிருக்காங்க. மோடி ஐயா எப்பொழுதுமே தமிழகத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் எப்பொழுதும் கொண்டு வர மாட்டார். அது மோடி ஐயாவுடைய ரத்தத்தில் அது கிடையாது. ஆனால் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவியுங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு, மத்திய அரசு கையில் இல்லை. எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும். உங்களை தாண்டி இன்னும் 10, 15, 20 தலைமுறைக்கு விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி எடுக்கும். அதான் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து நாங்க சொல்றோங்க ஐயா, வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து சொல்றோம். நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் போஸ்ட்மேன் வேணாம். அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து வைக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும். டங்ஸ்டன் ரத்து செய்ததன் மூலம் 48 கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட பாடுபட்ட அண்ணாமலையை திருவண்ணாமலை கடவுளை பார்ப்பதை போல் உணர்வதாக கிராம மக்கள் பெருமிதத்துடன் கூறினர். முத அழகு கோயிலில் நாங்கள் வந்து போராட்டத்தை தெரிவித்தோம். 2வது வந்து வல்லாலப்பட்டியில், 3வது வந்து அரட்டாப்பட்டியில், 4வது வந்து இதில் மதுரையில் மீனாட்சி பட்டணத்தில் போய் நாங்கள் கோரிக்கையை முன் வச்சோம். அந்த மீனாட்சி தாயே அண்ணாமலை ரூபத்தில் வந்து அந்த சொக்கநாதர் அனுப்பிச்சு எங்களுக்கு நல்லபடியாக ரத்து பண்ணி தரேன்னு சொல்லி 10ஆம் தேதி எங்களுக்கு எங்கள் ஊரில் இந்த வெள்ளிமலையாண்டி கோயில் முன்பாக சொன்னாங்க. அண்ணாமலை சார் வந்து சொன்னாங்க. சொல்லிவிட்டு உடனே நாங்கள் உங்களை 5 பேரை அவங்க அம்பலார்களை கூட்டிகிட்டு போய் நான் டெல்லிக்கே மெட்ராஸுக்கு சென்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிருஷ்ணன் ரெட்டி அங்கே வருவார்னு சொல்லியிருந்தாங்க. 17, 18 நான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க வர தோது இல்லை, கிருஷ்ணா ரெட்டி வந்து சென்னைக்கு வர தோது இல்லை. அதனால் டெல்லிக்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி உடனே அவர் சொந்த செலவுலையே எங்கள் 5 பேரை எங்கள் அம்பலார்களை கூட்டிகிட்டு போய் அவங்க செலவுலேயே எல்லாத்தையும் நல்ல உடைய விமர்சனை பண்ணி அவங்கள உடனே ரத்து செய்ய சொல்லி இவங்க கேட்ட கோரிக்கையை அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல மரியாதையுடன் கொண்டாந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது மாதிரி சொன்னதை நிறைவேற்றின மாதிரி இங்கேயும் எங்கள் ஊர்லேயும் வந்து நாங்கள் அவருக்கும் உள்ள மரியாதையை செஞ்சுட்டோம். நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டோம். அவர் 100 ஆண்டு பல்லாயிரத்து ஆண்டு வாழ வேணும். அண்ணாமலை, கிருஷ்ணன் ரெட்டி, மோடி ஐயா அவர்கள் எல்லாருக்கும் நல்ல நன்றி. எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்கள் 48 கிராம மக்கள் சார்பிலையும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.